நம்ம பென் சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலும்பு ரசம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எலும்பை நம்ம அவிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம், அதுக்கப்புறமா எலும்பை ஆட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும். பாருங்க, ஆனியன் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்க, தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் போனை இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த போன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 1 கையளவு பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை அவிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு 6 விசில் விட்டு இதை அவிச்சு நல்லா எடுத்துடலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டீம் வந்ததும் நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 உருளைக்கிழங்கையும் 1 முருங்கைக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம தனியா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ள எலும்பு நல்லா வெந்துடும். கூட நான் கொஞ்சமா தனியாத்தூள், வத்தல் தூள், உப்பு இந்த 3ஐயும் சேர்த்து தான் நான் வேக வைக்கிறேன். காயை வேக வச்ச அப்புறமா கொஞ்சமா தேங்காய், அது கூட கொஞ்சமா சோம்பு, இதை அரைச்சு நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கிடலாம். தேங்காய் சோம்பு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம அவிச்சு எடுத்த எலும்பு கூட இப்போ காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியோடையே இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க ஸ்டவ்ல. கொஞ்சம் கட்டியானதும் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி மட்டன் எலும்பை வச்சு ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.